ஹாய்டா, வெல்கம் டு டேம் இன் எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டெவில்ஸ் க்ரூமோட ஃபைனல் பார்ட் தான்டா. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அண்டு புரியும்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட் வேல ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன். ஸோ இந்த ஸ்டோரி கேட்டுட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. வாங்கடா இந்த பாட் பார்க்கலாம். போன பாட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அண்ட் போன பாட்டில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஜெய் அப்போஜிமான ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதோட நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ அதோட ஆஃப்டர் 7 days கழிச்சு ஒரு மிட் நைட் ஜிமன் அவரோட ரூமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ அவரோட பெட்டில் அவர் தனியாக தான் இருக்கார். நம்ம தெயாங் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த 1 வீக்காகவே நம்ம தெயாங்கும் ஜிம்மனும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம தெயாங் வந்து மிட் நைட்டில் தான் வராரு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி டைம் ஒரு 12 o'clock மேலே இருக்கும். ஜிம்மன் அவரோட ரூமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காரு. அண்ட் அந்த டைமில் அந்த ரூமில் ஒரு மாதிரி ஏதோ Black color ஷேடோ ஜிம்மன் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிது. ஜிம்மன் பீஸ்ஃபுல்லாக அவரோட பெட்டில் தூங்கிட்டுருக்காரு. அவர் தூங்கிட்டுருக்கும்போதே அவரோட ட்ரீமில் அந்த பாய் அப்படியே அவருக்கு அப்படியே ஷோ ஆகுறாங்க. ஜிம்மன் மறுபடியும் அவரோட அந்த டீப் ட்ரீம்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த ட்ரீமில் மறுபடியும் அந்த பாய் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஜிம்மன்கிட்ட இருந்து நடந்து வர மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப ஜிம்மனை ரொம்பவே ஒரு மாதிரி இக்கமாக கேட்குறாங்க, நீ 1 வீக்காக என்னை பார்க்கவே வரலை, என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா, என்னை மறந்துட்டியா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான், இல்லை நான் மறக்கலை, நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு அப்படியா, என்னை பார்க்கணுன்னு உனக்கு ஆசையாக இருக்கா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிடுறாங்க. ஜிம்மன் அவர் கொஞ்சம் தொலைவாக இருக்கார். அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாரு. ஜிம்மன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. நான் வரேன், இரு, இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் அப்படியே வா அப்படின்ற மாதிரி அவர் பேக்வேர்ட்லேயே அப்படி நடந்துட்டுருக்காரு. சேம் டைம் இந்த சைடு ஜிம்மனோட பெட்ரூமில் ஜிம்மன் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் இருந்து எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு Black ஷேடோ ஜிம்மனை அப்படியே கூப்பிடுது. ஸோ ஜிம்மன் அப்படியே போகிறாரு அந்த Black ஷேடோ கிட்டவே. இந்த சைடு ட்ரீமில் ஜிம்மன் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவர்கிட்ட போய் அவரை நெருங்க முடியல, அவரை டச் பண்ண முடியல. அவர் நடக்க அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற தொலைவு முடிகிற மாதிரியே தெரியல. ஜிம்மன், இங்கே போகிறேன், நான் எவ்வளோ தூரம் ஒன்று தொட நினைக்கிறேன், என்னால் தொடவே முடியல, இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. சேம் டைம் இந்த Black ஷேடோ ஜிம்மனை அவங்களோட வீட்டோட பேக் சைடில் இருக்க ஒரு கார்டனுக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. அங்கே ஒரு பிக்கஸ்ட் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ட்ரீ இருக்குது. ஸோ அந்த ட்ரீ கிட்ட தான் ஜிம்மன் அந்த கார்டன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த ட்ரீ கிட்ட தான் இப்போது அந்த ஷேடோவும் அப்படியே ஜிம்மனை கூப்பிட்டு வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த சைடு சேம் டைம் ட்ரீமில் ஜிம்மன் அந்த பர்சன் அங்கே இருக்க ஒரு ட்ரீ கிட்ட அப்படியே சாஞ்சி அப்படியே நின்றுட்டு அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ போகிறாங்க ரொம்ப ஸ்பீடாக அவரோட ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டு. இந்த சைடு அப்படியே அந்த பர்சன் அவ்வளோ அழகாக அப்படியே வசீகரமான ஒரு ஸ்மைலோட அந்த ஃபேஸோட அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட லாங் ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு கூப்பிடுறாங்க. இந்த இங்கே ஜிம்மன் அதே மாதிரி அந்த ட்ரீயில் சாஞ்சிட்ருக்க அந்த Black ஷேடோவை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் அந்த Black ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு பர்சனாக வந்து உருமாறுறாங்க. ஸோ அந்த பர்சனோட ஃபேஸ் அப்படியே ரிவீல் ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி Black கலர் சாக்ஸ் மூக்கி அப்படியே ஒரு Black கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பர்சனை அப்படியே காட்டுது. அவரோட ஐஸ் பர்பிள் கலரில் இருக்குது. அவருடைய ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது பார்க்கவே. அந்த பர்சன் ஃபுல்லாமே ஒரு மாதிரி Black அண்ட் Blackல இருக்கார். அண்ட் அவர் ஜிம்மனை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு இதுக்கு தான்
இதுக்கு தான் எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜிமன், ஃபைனலி நீ என்கிட்டயே வந்து சேர்ந்துட்ட. இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது. பேபி பாய், நீ இனிமே இந்த ஜங்குக்கோட கண்ட்ரோலில் தான் இருப்ப. போன டைம் வேணா நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிருந்துருக்கலாம். ஆனால் இந்த டைம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக நம்ம ஜங்குக் தான். ஸோ ஒரு டீமன் வேர்ல்டோட கிங். அவர் பல வருஷமாக இந்த வேர்ல்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து நிறைய அந்த ஆத்மாக்களை அவரோட கண்ட்ரோலில் வச்சு அவருக்குன்னு ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அது எல்லாமே அவரோட பிளேஸ். அதாவது ஜிமன் இப்போது ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்க அந்த மரத்துக்கு கீழே இருக்க அந்த பிளேஸில் தான் நம்ம ஜேகேவோட சமாதி இருக்குது. ஸோ ஜேகே இறந்து பல 100 வருஷம் ஆச்சு. ஸோ ஜேகே டீமனாக மாறி இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம ஜிமன் தான். ஸோ ஜிமனை அவரால் அடைய முடியாது, அவரால் நேரில் டச் பண்ண முடியாது, அவரை தொட முடியாது. அவருக்கான காதல் அவரை அடைய வைக்கணுன்றதுக்காகவே அவரோட ஜிமனோட ட்ரீம் வேர்ல்டில் அவரோட கண்ட்ரோலில் வச்சு, ஸோ இப்போது ஜிமன் அவரை ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணும்போது, அந்த லவ்வோடு ஹக் பண்ணும்போது அவரோட உருவம் வந்து அவருக்கு வந்திருக்கும். அண்ட் இப்போ தான் அவரோட உருவம் வந்து வந்திருக்கும். அது வரைக்குமே அவர் வந்து ஒரு பிளாக் ஷேடோவாக மட்டும்தான் இந்த வேர்ல்டில் வளர்ந்துருப்பார். ஸோ அவரோட பவர் ஃபுல்லாமே அவரோட டீமன் வேர்ல்டில் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த சைடு நம்ம ஜிமன் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த கார்டனில் அந்த ரொம்ப ஹாட் அண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமான இருக்க அந்த பர்சனை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்னும் 1 வீக்கா, ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ஜேகே இங்கே ஜிமனை ஹக் பண்ணிவிட்டு, பேபி பாய், நான் எங்கே போனேன், நீ தான் என்ன 1 வீக்காக வந்து பார்க்க வரவே இல்லை, ஏன் எங்கே போனேன், என்னை உனக்கு பிடிக்கலையா, என்னை நீ மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்காரு. இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே கேட் ஓப்பன் ஆகுது. ஜேகேக்கு அந்த சவுண்ட் அப்படியே கேட்குது. ஜேகே ஒரு ஸ்மக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஜிமனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த ட்ரீயில் ஒரு மாதிரி அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே ஜேகே அவர் சாய்ச்ச மாதிரி ஜிமன் பக்கத்தில் அவரோட நெக்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரீமில் ஜிமன் வந்து ஜேகே ஹைஸே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அங்கே ஜிமனை நெக்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு, எவ்வளோ டேஸ் ஆச்சு உன்னோட அந்த ஸ்மெல், பேபி பாய், என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் முன்னாடின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சேம் டைம் ஜிமனோட இங்கே அந்த ஜங்குக்கோட சேம் அந்த உருவம் ஜிம்மனை அவருடைய ட்ரீம் ரியலாகவே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம தேயாங்க அப்படியே உள்ளே வராங்க. ஸோ கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளே வந்து பார்த்தா டோர் ஓப்பனில் தான் இருக்குது. தேயாங்க்கு டவுட் ஆகிடுது. அப்படியே தேயாங் அவரோட பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமன் எங்கே இருக்க ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அங்கே அப்படியே எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணுறாங்க. பட் ஜிமன் அங்கே இல்லை. இந்த சைடு அவருக்கு அவரோட கார்டன் சைடில் அப்படியே ஏதோ லைட்னிங் ஆகிற மாதிரி இருக்குது. தேயாங்க்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக அவரோட கார்டன் பேக் சைடு தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமன் இங்கே இருக்கியா, ஜிமன் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு கரெக்டாக தேயாங் அவங்க அந்த கார்டன் கிட்டே இருக்க அந்த ட்ரீயை ரீச் ஆகும். இந்த சைடு ஜிமனை அந்த மரத்தில் சாய்ச்சிருந்த ஜேகே ஒரு மாதிரி ஸ்மர்க்கோட அப்படியே திரும்பி தேயாங்க அப்படியே பார்க்குறாங்க. ஒரு பர்பிள் கலர் ஐஸில் அவரை சுற்றி இருக்க அந்த பிளாக் ஸ்மோக் ஒரு மாதிரி அப்படியே அந்த ஸ்மோக் அந்த ட்ரெஸ்லேருந்து அவரை சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த சைடு தேயாங்க அப்படி தான் அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் அங்கே ஜிமன் அந்த மரத்தில் அப்படியே சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஜிமன்
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரத்துக்குள்ளே இந்த சைடு ஜேகேவோட கையில் இருக்க ஒரு பிளாக் ஸ்மோக் அப்படியே தேயாங்க ஸ்டாப் பண்ணுது. அங்கேருந்து நவர முடியாமல் இந்த சைடு நம்ம தேயாங்கோட ஐஸ் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. ஸோ ரெட்டிஷாக மாறி ரொம்ப கோபமாக மாறுது. யார் நீ? என் ஜமன் பக்கத்தில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. தேயோங், கிம் தேயோங், அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி. உனக்கு முன்னாடியிலேருந்து அவன் எனக்கு தான் சொந்தம். அவன் உன்னோட ஒய்ஃபாக இந்த ஜென்மத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி. புரியுதா? என்னைக்காக இருந்தாலும் அவன் எனக்கு மட்டும்தான். அவன்கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி தேவங்க பார்த்து ஜேகே அப்படின்னா பேசிகிட்ருக்கு. என்ன பேசிகிட்ருக்க? யார் நீ? என் ஜிம்மனை விடு, என்ன பண்ணிகிட்ருக்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாவும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் அவருடைய மொத்த அந்த உருவம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவருக்கு ரொம்ப பெரிய லாங்கான டீத் வருது. அப்படியே அவரோட பேக் சைட்லேருந்து அப்படியே பெரிய லாங்கான அந்த விங்ஸ் வருது. அந்த விங்ஸ் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது, பிளாக் கலரில். தேயாங்க ஐஸ் ரொம்ப ரெட்டிஷாக, தேயாங்கோட மொத்த உருவமும் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவரோட ஐஸ் செம்ம ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே அவர் விங்ஸை ஒரு ஆட்டுறாரு. ஸோ அங்கே இருக்க அந்த கார்டனில் இருக்க மொத்த செடி, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி அந்த காற்றுல அப்படி பறக்குது. இந்த சைடு நம்ம தேயாங்க தான், எவ்வளோ தைரியம் இருக்கும் என்னோடய வீட்டுக்குள்ளேருந்து என் ஒய்ஃப் மேலே கையை வச்சிருப்பேன். யார் நீ? உன்னை பிடிச்சி வச்சுருக்க, விடு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் தான் அங்கே பேசிகிட்ருக்கேன். நான் டீமன் கிங், டீமன் வேர்ல்டோட கிங் ஜமன், என்னோட பேபி பாய். அவன் எனக்குமே உனக்கு சொந்தமாகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. இந்த சைடு தயாங் அப்படியே ஜேகே போட்டிருக்க அந்த பிளாக் ஸ்மோக் அப்படியே தயாங்க ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடு தயாங் அப்படியே அவரோட அந்த விங்ஸை வச்சு அதை அப்படியே பிரேக் பண்ண பார்க்குறாங்க. அது அப்படியே பிரேக் ஆகுது. பிரேக் ஆனது அப்படியே ஜிம்மன் கிட்ட தான் பறந்து வரத்துக்குள்ள இந்த சைட் ஜேகே அவர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லாங்கான நெக்கை டை பண்ண மாதிரி ஒரு லாங்கான பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி ஒரு ரொட்டேட் தான் பண்ணுறாங்க இந்த சைடு. அப்படியே அவர் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி அங்கே இருக்க அந்த ட்ரீக்குள்ளே தான் போயிடுறாங்க. ஸோ என்றைக்குமே ஜிம்மன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த சைடு நம்ம தேயாங்கும் அப்படியே ஜிம்மன் இருக்க அந்த மரத்துக்கிட்ட அப்படியே போய் ரீச் ஆக கரெக்டாக நம்ம ஜேகே ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்திருப்பார். இந்த சைடு ஜேகே நகர்ந்ததும் ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி சாயிறாங்க. அப்படியே சாய தேயாங்க அப்படியே அவரை ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சி, ஜிம்மன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க அவரோட ஹேண்ட்ஸில். அப்படியே ஜிம்மன் அவரோட செஸ்ட்லேயே விழுறாங்க. பட் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அவருக்கு ப்ரீத் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு தேயாங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. யார் இவன்? எதுக்கு இங்கே வந்திருக்கான்? டீமன் கிங்குக்கு இங்கே என்ன வேலை? அவனுக்கும் ஜிம்மனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அவரோட அந்த விங்ஸ் அவருடைய உருவத்தை அப்படியே ஒரு மாதிரி மாற்றி நார்மல் ஹியூமனாக மாறிட்டு ஜிம்மன் அங்கேருந்து ஸ்பீடாகவே தூக்கிட்டு வந்து அவரோட பெட்ரூமில் கடத்திட்டு அப்படியே கால் எடுத்து ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜினாயாங், ஜிம்மனுக்கு பிரச்சனை, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, அவன் ஐஸே ஓப்பன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம ஜின் தான், ஸோ அவரோட டாக்டர் அப்படியே ஸ்பீடாக ஓகே இதோ வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக அவரோட மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க, மேன்ஷனுக்கு. ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மன் இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணல. அவரோட கால், அதாவது ஜிம்மன் ஃபுல் உருவமும் அப்படியே அசையாத மாதிரி படுத்து தான் இருக்குது. ஸோ இந்த சைடு ஜிம்மனோட அந்த கால் பெரும் விரல் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகுது. ரொம்ப கம்மியான ஒரு இதுல பிளாக்காக சேஞ்ச் ஆகுது. தேயாங்க்கு என்ன செய்யன்னு தெரியல. ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிம்மனை அவரோட லேப்பில் போட்டுட்டு, ஜிம்மன்
ஜிமன் எந்திரி ஜிமன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜிமன் எந்திரிக்கல. ப்ளீஸ் ஜிமன் எந்திரி ஜிமன், ஏன் ஜிமன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கதறிட்டுருக்காங்க. சரி ஜிமன் சுத்தமாக ஒரு அசைவும் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுற, எல்லாம் என் தப்பு தான். யார் அவன்? ஒரு டீமன் கிங்கால் உன்னை எப்படி டச் பண்ண முடியும்? ஆனால் உன்னோட சோல் ரொம்ப ரேர் ஆச்சே. உன் கூட இருந்தேன்னா எங்கே என்னோட இந்த வேம்பையரோட கிரேவிங்கால் உன்னோட பிளட்டை நான் குடிச்சிருவேன்ற பயத்தில் தாண்டா நான் நைட்டில் லேட்டாக வரேன். நான் இங்கே இருக்காமல் இருக்கிறதே உன்னோட சேஃப்டிக்காக தான் ஜிமன். ஏன் ஜிமன், நான் உன்னை பாதுகாக்க போய் கடைசியில் உன்னை இப்படி நான் இழந்துட்டு நின்றுட்டுருக்கேன். எனக்காக இருந்தாலும் நான் உன்னை அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் என் கையில் மாட்டினானா அவ்வளோதான். எவ்வளோ தைரியம் இருக்கும். எனக்கு சொந்தமாக நான் ஓ மேலே கையை வச்சுருக்கான். டிமன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம தேயாங்கோட ஐஸ் ரெட்டிஷ் ஆகுது. இந்த சைடு கீழே கார் சவுண்ட் கேட்குது. நம்ம ஜின் தான் ஸ்பீடாக மேலே வந்துட்டுருக்காரு. தேயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜினயாங் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்கோ ஜிமனை படுக்க வச்சுட்டு இப்படி போகிறாங்க. ஜின் என்னாச்சு ஜிமனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, இவன் கார்டனுக்கு பின்னாடி மயக்கம் போட்டு விழுந்திருந்தான். எந்திரிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், அவன் காலில் நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் ஹார்ட் பீட் மட்டும் இருக்குது, ப்ரீத் கூட பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்படியே நம்ம ஜின் அப்படியே அவரை செக் பண்ணுறாங்க. பட் ஜிமன் நார்மலாக தான் இருக்கார். அவருக்கு ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவர் செக் பண்ணுறதுல தெரியுது. அடியும் எங்கேயும் பட்டதும் கிடையாது. என்னாச்சு, ஏன்னா இவன் காலில் ஏன் இது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது இந்த இடம் மட்டும் அப்படின்னு சொல்ல, தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஜிமனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயாங், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். இது எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மெடிக்கல் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. முதல்ல இங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவரோட ஹேண்ட்ஸை டைப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. நான் எப்பவும் போல் என்னோட கிரேவிங்காக நான் போயிட்டு வேட்டையாடிட்டு வர்றதுக்குள்ளே ஜிமன் அங்கே இருக்க அந்த கார்டன் பின்னாடி இருக்க ஒரு ட்ரீ கிட்ட யாரோ ஒரு பர்சன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அவன் பார்க்க ஒரு மாதிரி பிளாக் ஸ்மோக்கியோட பர்பிள் ஐஸோட இருந்தான். அவன் கேட்டா டீமன் வேர்ல்டோட கிங்குன்னு சொன்னான். ஜிமன் அவனுக்கு தான் சொந்தம்னா போய் காப்பாற்றுறதுக்குள்ளே அவன் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஜிமன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை, ப்ளீஸ் ஜிம்மனுக்கு என்னாச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. தேயாங், ஜிமன் இப்போ இங்கே இல்லை. ஜிமன் அவனோட சோல் இங்கே கிடையாது. அதனால தான் ஜிமன் இப்படி இருக்கான். இந்த பிளாக் ஸ்மோக் அவனோட ஃபேஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜிமனோட பாடி இங்கேருந்து ஃபுல்லாமே டிசப்பர் ஆகிடும். ஸோ இந்த சைடு அங்கே அந்த டீமன் கிங்கோட கண்ட்ரோலில் ஜிமன் இருக்கான். ஸோ அவனோட சோல் அவன் இங்கேருந்து கொண்டு போயிட்டான். ஸோ அதனால தான் ஜிமன் இப்படி இருக்கான். இப்போ ஜிமன் இங்கே பாடி மட்டும்தான் இருக்குது, ஜிமனோட சோல் இங்கே இல்லை. நீ என்ன நினச்சிட்ருக்க? இது எல்லாத்தையுமே நீ எதிர்பார்க்க மாட்டியா? ஏதோ ஒரு நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் ஜிமனை கண்ட்ரோல் பண்ணவும் ஜிமனால் அதை ஈர்க்க முடியும்னு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சோன்னு நீ எப்படி அவனை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டு போனேன்? அவன் இவ்வளோ ஒன் டேயில் அவனை டச் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா டீமன் கிங்கால் ஜிமனை டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் வேர்ல்டோட கடைசி வாரிசு தெரியும்ல. அவனால் அவனோட ஏஞ்சல் பவரால் பக்கத்தில் நெருங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவனோட வேர்ல்டில் ஜிமனோட சோலை அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அதனால தான் அவனால் ஜிமனை அவன் கண்ட்ரோலுக்கு எடுக்க முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் நமக்கு டைம் இல்லை. இது இப்போ கொஞ்சம் பிளாக் உருவம் பரவிட்டே இருக்குது. ஜிமனுக்கு இது அப்படியே பரவ ஆரம்பிச்சதுன்னா ஜிமன் நம்மளை விட்டு மொத்தமாகவே அந்த டீமன் வேர்ல்டில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அவன் ஒரு ஏஞ்சலாக இருந்தாலும் அந்த டீமன் கிங் பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஜிமனால் அவன் சோலுக்கு வர முடியாது. அவன் சோலுக்கு வர்றதுக்குள்ளே அவன் பாடியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். பிரச்சனை ரொம்ப பெரிய சீரியஸில் போயிட்டுருக்கு. நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்க பிடிச்சி கத்திட்டுருக்கு. ஹயாங், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஜிமன் இங்கே இல்லை,
அவன் டீமன் கிங்கோட கண்ட்ரோலில் இருக்கான். அவனோட சோல் அங்கே தான் இருக்குது. என்ன சொல்லன்னு தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு ஜமனுக்கு இந்த ப்ராப்ளம் இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. உடனே நம்ம ஆரம்க்கு கூப்பிட்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் அப்படியே கால் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. இந்த சைடு நம்ம தேங்கும் என்ன பண்ணன்னு தெரியல. அப்படியே யோங்கிக்கும் ஜேஹோப்க்கும் கால் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி கேட்டுட்ருக்க. இந்த சைடு ஜேஹோப் என்ன சொல்கிற தேயாங் ஜிம்மனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லோரும் கிளம்பிங்க வாங்க, எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் சொல்லவே நம்ம யோங்கியும் ஜேஹோப்பும் அப்படியே கிளம்பி அவங்கக்கிட்ட தான் போகிறாங்க அவங்களோட மேன்ஷனுக்கு. இந்த சைடு நம்மளோட ஆரம் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் அவரோட ரூமில் ஒரு புக் படிச்சுட்ருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கிறிஸ்டல் அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்க கிறிஸ்டல் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதுக்கு நடுவில் 2 பர்பிள் கலர் ஐஸ் அப்படியே வந்து போகுது. இந்த சைடு அந்த பர்சன் அப்படியே அவர் படிச்சுட்டு இருந்த அந்த புக்கை டப்புன்னு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, இல்லை இது நடக்கக்கூடாது, இப்படி நடந்துச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனை, எல்லாருக்கும் ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் கையில் வந்து ஒரு ஜீசஸ் கிராஸ் போட்ட ஒரு செயின் இருக்குது. ஸோ அந்த செயினை அப்படியே அவர் பேக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே வராங்க. ஸோ அப்போ தான் அவரோட மொபைல் ரிங் அடிக்குது. ஸோ அப்படியே அந்த காலை பார்த்தா ஜென் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஆரம் எங்கே இருக்க, இங்கே பெரிய பிரச்சனை, ஜிம்மனுக்கு உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், சீக்கிரம் வா, ஜிம்மனை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே நம்ம காப்பாற்றி ஆக்கணும், இல்லைன்னா அவன் நம்மளை விட்டு போயிடுவான், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இன்னும் 2 ஹார்ஸில் நான் அங்கே இருப்பேன். அதுக்குள்ளார அந்த லெட்டர்ஸ் எழுதி ஜிம்மனோட பாடிஸை அந்த ஃப்ளோரில் போட்டு நான் சொல்கிற லெட்டர்ஸை எழுதி அங்கே அவனை சுற்றி கேண்டில்ஸ் வைங்க. அவன் காலில் இருக்க அந்த பிளாக் ஷேடோ கொஞ்சம் கூட மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு அவனை சுற்றி அந்த ஜீசஸோட கிராஸ் சிம்பிள் போட்டு வைங்க. நான் இன்னும் 2 ஹார்ஸில் அங்கே ரீச் ஆயிடுவேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன், நீ சீக்கிரம் வா, டைம் இல்லை. அவனோட அந்த பிளாக் மார்க் அப்படியே ஏறிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு ஜிம்மனோட சோல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீமனோட கிங்கோட கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அங்கே ஜிம்மனோட சோல் ஆபத்தில் இருக்காது, ஏன்னா அவனோட ட்ரீமில் இருக்க மாதிரி தான் இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவனை போய் காப்பாற்றி அவனை சோலை பாடியில் சேர்க்கலைன்னா ஜிம்மன் நம்மளை விட்டு மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி விட மாட்டேன், அவன் என்னோட தம்பி, எதாக நான் விட மாட்டேன், புரியுதா? இன்னும் 2 ஹார்ஸில் நான் வர்றதுக்குள்ளே நான் சொன்ன ப்ரொசீஜரை செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்தான் அவரோட ரூமில் ஒரு சீக்ரெட் கபோர்ட் இருக்குது. ஸோ அந்த கபோர்டை அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள இந்த ஹோலி வாட்டர்ஸ்க்கானது, அப்புறம் அவருக்குன்னு ஹிமோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஒரு சுட்கேஸில் போட்டுட்டு அப்படியே ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவரோட காருக்கு ரீச் ஆகி ஸ்பீடாக விட்டுட்ருக்காரு. ஏன்னா இவங்க இருக்கிறது சிட்டி அவுட்டர் சைடில் தான் இருப்பாங்க, அண்ட் இவங்க சிட்டியோட உள்ள. ஸோ அதனால் ட்ராவல் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம ஆரம் கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம்மன், நீ அவ்வளோ ஃபுல், மறுபடியும் அவன்கிட்டயே ஏன் போய் மாட்டுற? நீ ரீபர்த் பண்ணி கூட ஒன்னால அவனை விட்டு விலகி இருக்க முடியல. உனக்கான சாபம் கிடச்சி நீ டீமனாக மாறி இந்த உலகத்தில் ஒரு நல்லதாகவும் மாறாமல் கெட்டதாகவும் மாறாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மனுக்கு நீ பண்ண அந்நியத்தால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிது. ஆனாலும் இந்த டைம் பிறந்த ஜிம்மனை நான் உன் கையில் விட மாட்டேன். அவனுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்க விட மாட்டேன். நீ அவனை ஏமாத்த நான் ஒரு காலமும் அனுமதிக்கவும் மாட்டேன். அவனை அடைய நான் விடவே மாட்டேன். அன்னைக்கு நீ அவனை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னைக்கு நீ ஜிம்மனை ஒரு நாளும் அடைய நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஆரம் தான் ரொம்ப ஸ்பீடாக அவரோட காரை வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஜேகேவோட வேர்ல்டு காட்டுறாங்க, டீமன் வேர்ல்டு. அது வந்து அந்த அதாவது அந்த மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே இருக்க தான் வந்து நம்ம ஜேகேவோட சமாதி இருக்கும். ஸோ அந்த சமாதியை சுற்றி தான் ஜேகேவோட அந்த டீமன் வேர்ல்டே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த டீமன் வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஜேகே அப்படியே அவரோட பெட்டில், ஒரு பெரிய பெட்டில் அப்படியே வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஜிமன் இன்னமும் ஐஸ் ஓப்பன் பண்ணல, அவர் ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்கார். இந்த சைட் ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே அவரை படுக்க வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிமன், போன 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய அநியாயம். எனக்கு தெரியும், லவ்ன்ற பேரில் உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனாலும் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். இது பதவியோட பேராசையில் உன்னை நான் இழக்க வேண்டியதாச்சு. ஆனால் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தேவைதான். இருந்தாலும் எனக்கு உன் மேலே இருக்கிற லவ் குறையவே இல்லைடா. நான் அப்போ வேணால் உன்னை சீட் பண்ணியிருக்கலாம், பதவி ஆசை என் கண்ணை மறைச்சிருக்கலாம். ஆனாலும் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ இந்த வேர்ல்டில் என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கும் என்னை பிடிக்கும் தானே, நீ என்னை லவ் பண்ணுற தானே. இந்த ட்ரீம் வேர்ல்டுல நான் உன்னை டச் பண்ண முடியும், உன்னை ஃபீல் பண்ண முடியும், உன் கண்ணு முன்னாடி என்னால் வர முடியும். ஆனால் ஒரு ஒரிஜினல் வேர்ல்டில் என்னால் உன்னை பார்க்க முடியாது, ஒன்னாலேயும் என்னை பார்க்க முடியாது. ஏன்னா என்னோடய சாபம் அப்படி. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான் ஜிமன். ஆனால் சொல்கிறேன், என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் உன்னோட கிம் தயாங் உன்னோட ஹஸ்பண்டாலையும் முடியாது. ஒரு நாள் முடியவே முடியாது. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் நீ ஒரு ஏஞ்சல். இந்த டீமன் வேர்ல்டுக்குள்ளே உன்னோட பவர் பலிக்காது. என்னால் வேறு என்ன பண்ண முடியும்? என்னால் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே உன்னை என் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு ஆசை. நீ ஐஸ் ஓப்பன் பண்ணலனாலும் நீ என் கூடவே என்னோட நிழலில், என்னோட பெட்டில் என் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும் ஜிமன். உன்னை நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமன். நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் கூட இப்படியே இருந்துரு ப்ளீஸ், என்னை வெறுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஜிமனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அவர் வந்து அவரோட பெட்ஷீட்டை கவர் பண்ணுறாங்க. ஜேகே இருக்கிறது டீமன் வேர்ல்டு. அதாவது அவரோட வேர்ல்டு எப்படி இருக்கும்னா ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாமே பிளாக் கலர் தீமில் இருக்கும். சுற்றி வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஆத்மாக்கள்னு சொல்லக்கூடிய டீமன்ஸ் சோல்ஸ்லாம் இருக்கும். ஜேகேவோட வேலையே அதுதான். ஸோ இந்த இறந்து அந்த வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பாமல், அந்த விமோச்சனம்னு கிடைக்காம அவங்களோட தன்னோட கண்ட்ரோலுக்கு இழுத்து அவங்கள தன்னோட ஸ்லேவாக வச்சுக்கிறது தான் அவரோட வேலை. ஸோ 100 இயர்ஸாக அவரோட சமாதியில் இருந்து அவர் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குன்னு ஒரு டீமன் வேர்ல்டே வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த சைடு ஜேகேவோட பேலஸில் தான் ஜிமன் இருக்கான். ஸோ ஜிமன் இப்படி இருக்காருன்னா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அவரே அந்த இடத்துலையே ரொம்ப ஷைனாக இருக்கார். அண்ட் ஜேகேவோட ஃபுல்லாக அந்த பெட்டு, அந்த பேலஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக் தீமில் தான் இருக்குது. ஸோ அங்கே சுற்றி ஜேகேவோட அந்த பேலஸை சுற்றி ஒரு மாதிரி அந்த டீமன்ஸ் தான் இருக்குது. ஸோ துராத்மாக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து காவலுக்கு இருக்குது. ஜேகேவோட பேலஸ் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் தான் ஜிமன் அண்ட் ஜேகே வந்து ஜேகே உட்காந்துருக்காங்க, ஜிமன் படுத்திருக்காங்க. அப்படியே ஜேகே அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமனோட செஸ் மேலேயே ஒரு மாதிரி படுத்துக்கிறாங்க சாஞ்சி. என்னை கண்டே கண்டை மூடி காதல் கொண்டே பார்வை போனாலும் பாதை நீதானே. ஆரம் சொன்ன மாதிரி நம்ம சின்னம் தயாங்கோ ஜிமனோட அவரோட அந்த அவங்க மொத்தமாகவே அந்த கிராஸ் போட சிம்பிள் போட்டு 4 சைடும் ஜிமனை நடுவில் அப்படியே லேயாக வச்சு சுற்றி ஒரு நம்ம ஜின் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி ஒரு 3 லேயருக்கான டை மாதிரி 3 லேயருக்கு
கயிறு மாதிரி அந்த ஃபுல்லாக ஜிம்மனை சுற்றி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணி ஜிம்மனை சுற்றி கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஜிம்மனோட அந்த காலில் இருக்க அந்த பிளாக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட ஒரு சைடு ரைட் சைடில் இருக்க கணுக்கால்னு சொல்லுவாங்கள்ல, அது வரைக்கும் அப்படியே பரவிட்டுருக்கு. இந்த சைடு தேயாங்க்கு என்ன செய்யன்னு தெரியல. ஹயாங் அவனுக்கு அது ரொம்ப பரவிட்டுருக்கு. ஜிம்மனோட சொல் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கோடிட்டுருக்குன்னு பயமாக இருக்குது. ஏன் ஜிம்மன் அவனோட பாடிக்கு வர முடியாது? அவன் ஒரு ஏஞ்சல் தானே, அவனால் முடியாது அப்படின்னு சொல்ல. இல்லை தேயா, நீ நினைக்கிறது தப்பு. ஜிம்மன் ஒரு ஏஞ்சல், அவன் ஒரு ஏஞ்சல், அந்த ஏஞ்சலோட கடைசி வாரிசு. ஸோ அவனுக்கான ஏஞ்சல் பவர் கிடைக்கிறதுக்கு அவனுக்கு 25 இயர்ஸ் ஆகும். அவன் இன்னும் 1 month இருக்குது அவனுக்கு ஏஞ்சல் பவர் கிடைக்கிறதுக்கு. ஏஞ்சல் பவர் கிடைச்சாலும் அவன் இப்போ இருக்கிறது டீமனோட வேர்ல்டில். டீமனோட பவருக்கு முன்னாடி ஜிம்மன் ஏஞ்சலோட பவர் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவனோட சோல் கான்ஷியஸ்க்கு வந்து நீ அவனோட தாட்டில் இருந்தால் தான் அவனோட சோலுக்கு அவனோட பாடிக்கு வர முடியும். இப்போ ஜேகே அவனோட கண்ட்ரோலில் வச்சுருந்தானா ஜிம்மன் ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ அவனோட வேர்ல்டுக்குள்ளே அவன் ஜேகே இப்போதைக்கு அவனுக்கு ஜேகே மட்டும்தான் தெரிவான். ஸோ இங்கே வெளியே இருக்க நம்ம யாருமே அவனுக்கு தெரிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது அவனுடைய சோல் ஆபத்தில் இருக்குன்றது உணர முடியாது. உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு வேறு வழி இல்லையா? நாராயணன் எப்போ வருவாங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிம்மன் அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானா? ஏன் இப்படி இல்லை, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவங்க மாதிரி அழுதுட்ருக்கார். இங்கே அழறதுக்கு டைம் கிடையாது, நீ அழுகிறதெல்லாம் வேஸ்ட், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜிம்மனை பாதுகாத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில இந்த ஸ்லோகன்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த பிளாக் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மனுக்கு. ஆனால் ரிட்டர்ன் ஆகலை, ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து மேலே ஏறலை. அது இங்கே அப்படியே படிச்சிட்ருக்க இந்த சைடு 2 பேரும் அவங்களுடைய அந்த ஸ்லோகனை படிச்சிட்ருக்காங்க. ஸோ மந்திர வார்த்தைகள்னு சொல்லக்கூடியது உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஜேகேக்கு ஒரு மாதிரி காதில் ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? என்ன பண்ணாலும் ஜிம்மன் என்னோட கண்ட்ரோலில் தான். அவன் என்னோட பேபி பாய், என்கிட்ட இருந்தால் உங்களால் அவனை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிகே அங்கே இருந்துக்கிட்டே அங்கே இருக்க கேண்டில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அணைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஸ்மோக்காக வருது. ஒரு பிளாக் கலர் சில ஷேடோஸ்லாம் வந்து அந்த நம்ம தேயாங்கையும் ஜின்னையும் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஜிம்மன் கிட்ட அந்த பிளாக் கலர் ஷேடோஸ் போக முடியல, ஒரு மாதிரி அவங்கள டச் பண்ண முடியல. இந்த சைடு இவங்கள சுற்றி வருது, ஆனால் இவங்கள டச் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க 2 பேரும் அவங்களோட நெக்கில் ப்ளஸ் செயின் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த சோலை அவங்களால டச் பண்ண முடியல. இந்த சைடு நம்ம ஜிம்மன் நம்மக்கிட்ட கிடச்சிருவோம் தேயாங், அப்படி தான் ஸ்டாப் பண்ணாத, இவங்க இப்படி தான் நம்மளை ஸ்டாப் பண்ண என்ன வேணால் பண்ணுங்க, நீ பண்ணிட்டே இரு, நீ படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் அவங்களோட வசனத்தை படிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு அந்த காரை ஸ்டாப் ஆகுது. வெளியே பார்த்தா அங்கேருந்து நம்ம ஹோபியும் நம்ம ஜேஹோப்பை தான் உள்ள ஸ்பீடாக வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேஹோப் நம்ம சுகா தான் உள்ளே வந்ததும் அந்த சோல்ஸ்லாம் அப்படியே அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜேஹோப் தான் அப்படியே ஒரு மாதிரி அவர் கையில் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே இருக்க சோல் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி அங்கேருந்து அப்படியே பறக்குது. இந்த சைடு நம்ம ஜேஹோப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜின்கிட்டேயும் நம்ம தேயாங்கிட்டே வராங்க. இவங்கேயும் என்னாச்சு ஜிம்மனுக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹோபி தான் என்னாச்சு ஜின்னு ஹேங் ஜிம்மனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சித்தி நல்ல வேலை ஜியோப் நீ வந்தியா, இங்கே பாரு ஜிம்மனோட வயர் ரொம்ப ஆபத்தில் இருக்குது, அவனை நம்ம காப்பாற்றி ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை டிமோன் வேர்ல்டுலேருந்து அவனோட சோலை மீட்டிட்டு வரலன்னா அவன் ஃபுல்லாமே டிமோன் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மன் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஜியோப், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜிம்மன் ஒரு ஏஞ்சல், அவனால் எப்படி டிமோன் வேர்ல்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அவனோட பவர் இன்னும் வர்றதுக்கு 1 month இருக்குது, அவனோட 25th பர்த்டே வர்றதுக்கு இன்னும் 1 month தான் இருக்குது, தெரியும்ல, இது வரைக்கும் அவனோட ஏஞ்சல் பவர் அவனுக்கு வெளியே ஆகலை. ஸோ அது வெளியாகாத வரைக்கும் அவன் நார்மல் ஹியூமன் தான், அவனோட சோல் மற்ற எல்லா கெட்ட சக்தியும் பக்கத்தில் இழுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டீமனோட கிங் வேர்ல்டில் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியல அந்த டீமன் கிங் எப்படி ஜிம்மனை வந்து
அட்டாக் பண்ணான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க யோங்கி அப்படியே நம்ம தேயாங்கிட்ட என்னாச்சு தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. யோங்கி, அந்த டீமான் கிங் என்னோட ஜமனை என்கிட்ட இருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறான். அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். அவன் யார்? அவன் எவ்வளோ தைரியம் இருக்கும் என்னோட ஜமனை என்கிட்ட இருந்து பிரிப்பேன்னு சொல்கிறதுக்கு? எனக்கு செம்மையாக கோவம் வருது யோங்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சில், கூல், ஒன்றும் ஆகாது. ஜமனுக்கு தெரியும்ல ஜமன் யாருன்னு. நீ அவனை சும்மாவா விட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நான் அவனை நெருங்கிறதுக்குள்ளே அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்டா. போகிறப்போ என் ஜிம்மனோட சோலை அவன் உறிஞ்சிட்டான். அதனால தான் ஜிம்மனுக்கு இந்த நிலமை. இப்போ நம்ம ஜிம்மனோட பாடியில் அவன் சோலை சேர்த்தாக்கணும், இல்லைன்னா ஜிம்மன் உயிருக்கு ஆபத்து யோங்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஆமாம், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை கேட்டுட்ருக்கேன். இன்னும் 1/2 hourல ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஸ்லோகனை படிச்சுட்ருங்க. அந்த டிமாண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஹோபி, அந்த கேண்டில்ஸ் ஏற்று எங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த கேண்டில்ஸ் அலையாமல் பார்த்துக்கோ ஹோபி, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல புரியுது ஹேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி தான் அவரோட அந்த ஃபிங்கர்ஸில் ஒரு மாதிரி ஸ்பெக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேண்டில்ஸ்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடு அந்த கேண்டில்ஸை சுற்றி ஒரு மாதிரி ஒரு ஷீல்டு உருவாக்குறாங்க. ஸோ அதாவது நம்ம ஜிமன் அண்டு நம்ம ஜின், ஜேஹோப், ஷுகா இவங்க எல்லாரையும் சேர்த்த மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குறாங்க நம்ம ஜேஹோப்பு. இந்த சைடு அந்த டிமன்ஸ் மறுபடியும் அந்த பிளாக் கலர் ஸ்மோக்கி அப்படியே வருது. ஆனால் அவங்களால உள்ளே டச் பண்ண முடியல. இந்த சைடு நம்ம ஷுகாவும் நம்ம ஜின்னு அப்புறம் நம்ம தேயாங் 3 பேருமே வந்து அந்த ஸ்லோகன் சொல்லிட்டு ஜிமனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜிமன் எந்த அசைவும் இல்லாமல் படுத்துட்ருக்காரு. இந்த சைடு அங்கே ரொம்பவே வந்து காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. பட் அவங்க அந்த கேண்டில் அணையாமல் பார்த்துக்கிறதுக்காக போட்டிருந்த மந்திர வளையத்தை தாண்டி, அதாவது அந்த ஷீல்டை தாண்டி உள்ளே வந்து அந்த ஸ்மோக் அந்த டீமோனால் நுழைய முடியல, அந்த துராத்மாக்களால் நுழையவே முடியலை. இந்த சைடு இன்னொரு கார் சவுண்ட், ரொம்ப ஸ்பீடாக அந்த பர்சன் உள்ளே நுழையிறாங்க. அங்கே அந்த ஷீல்டுக்கு வெளியே இருந்த அந்த துராத்மாக்கள் அந்த இடத்துல இருந்து சட்டுன்னு அப்படியே மறைஞ்சு போகுது. இந்த சைடு நம்ம ஆரம்தான் ரொம்ப மாதம் அப்படியே அவர் அப்படி வந்து இறங்குறாரு. பார்க்கவே அப்படி இருக்காரு. அவர் கையில் இருக்க ஒரு சிலுவையோட பவரில் அங்கே இருக்க அந்த மேன்ஷனையும் ஒரு மாதிரி கவர் பண்ணுறாங்க அவர் கையில் இருக்க வாட்டரை வச்சு. ஸோ அந்த இடத்துல அது ஒரு அந்த வீட்டையே அந்த மேன்ஷனையே சுற்றின மாதிரியே ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகுது. ஸோ அதனால் அங்கே இருக்க அந்த ஆவிகளால் உள்ளே வந்து நுழைய முடியலை. ஸோ அந்த மேன்ஷனுக்குள்ளேயே அவங்களால நுழைய முடியல. இந்த சைடு நம்ம ஜிமன் மேலே படுத்திருந்த நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணுறா. பர்பிள் கலரில் மாறுது. இந்த ஜேகேவோட அந்த ஜிமன் இருக்கான் இல்லையா, அந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த கிறிஸ்டல் கிட்ட ஜேகே அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பண்ணவே அங்கே நம்ம ஜிமன் அப்புறம் நம்ம தேயாங் அவங்களோட அந்த மேன்ஷன் தெரியுது. அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவால் பார்க்க முடியுது. இந்த சைட்ஸே வைட் ஆகுது. அவனுடைய அந்த பர்பிள் கலர் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக மாறுது. ஆரம், மறுபடியும் நீயா? இந்த டீமோனா வாழ்கிறது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய குடும்பம்னு உனக்கு தெரியாதுல்ல. மறுபடியும் இவனை காப்பாற்றுறதுக்கு வந்துட்ட போல. ஓ, இவன் உன்னோட தம்பி இல்லை, இதை நான் எப்படி மறந்தேன்? நீ என்ன முயற்சி பண்ணாலும் அப்போ இருந்து சங்குக்கா நான் இருக்க மாட்டேன் ஆரம். அப்போ இருந்த மாதிரி என்னை ஈஸியாக ஒன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆங்க்ரி ஐஸாக ஒரு ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, கோபத்தில் முறுக்குறாங்க. ஒரு ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக் கலர் ஸ்மோக்கோடைய அந்த ஷீல்டை ஒரு மாதிரி உடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஜிமனுக்கு அந்த பிளாக் கலராக இருக்கிறது மறுபடியும் ஒரு காலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆரம்பிக்குது. தேயாங்க இதை நோட் பண்ணிடுறான். ஹயாங், என்னது இது? அது பரவாது ஸ்டாப் ஆகும்னு நினச்சி அது மறுபடியும் ஒரு மாதிரி ஏறிட்டே இருக்குது. ஹயாங், இது ரொம்ப ஸ்பீடாக ஏறுது, ப்ளீஸ் அவனை
ஏதாச்சும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஆரம்பில் வந்துடுறாங்க. எல்லாரும் நகருங்க அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாருமே ஒரு பக்கம் வழிவிட, இந்த சைடு நம்ம ஆரம் அப்படியே அந்த ஜிமன் அந்த மந்திரக்கட்டுக்குள்ளே இருப்பாள் இல்லையா, அவனோட அந்த காலில் ஒரு மாதிரி ஒரு வாட்டர் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த இடத்த அப்படியே ஸ்டாப் பண்ணுது. ஜிம்மனோட பிளாக் கலர் அந்த பிளாக் கலரில் மாறுற அந்த ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெட்லேருந்து ஒயிட் கலரில் மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இல்லை இப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஆரம், ஜிம்மனோட சோலை உன்னால் என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை சுற்றி ஒரு மேஜிக் ஷீல்டு ஒன்று உருவாக்குறாரு. ஸோ ஜிம்மனோட சோல் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அந்த சோல் அப்படியே ஜிம்மனை சுற்றி அந்த பர்பிள் கலர் ஷீல்டு இருக்குது. இந்த சைடு ஆரம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுது. அப்படியே மறுபடியும் அது பிளாக் கலரில் அப்படியே ஃபேட் ஆகி வந்துடுது. இந்த சைடு ஜங்குக், நீ பெரிய தப்பு பண்ணுற. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியோ அதே மாதிரி இங்கே பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஜங்குக். எனக்காக இருந்தாலும் நான் உன்னை அப்படி பண்ண விடவே மாட்டேன். ஒன்னால் தான் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிம்மனோட அந்த இன்னசென்ட் சோல் அநியாயமாக இந்த உலகத்தை விட்டு போச்சு. இந்த வாட்டியும் நீ அப்படி பண்ண நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அதுலேருந்து ரொம்ப சத்தமாகவே அந்த வேர்ட்ஸை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் உச்சரிக்க நம்ம ஜிம்மனோட இயர்ஸ் மூலமாக நம்ம ஜேகேவால் அது கேட்க முடியுது. ஜேகேவோட சோல் மூலமாக அதை வந்து அதான் கேட்க முடியுது, இயர் பண்ண முடியுது. ஜேகேவோட அந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி வீக் ஆகுது. ஜேகேவோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. இல்லை இது எப்படி முடியும்? இல்லை இந்த மந்திர புக்கு இது எப்படி அவன் கையில் போச்சு? இல்லை முடியாது, நான் அவ்வளோ வீக் கிடையாது, ஏன்னா அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்ல கடிச்சிட்டு அவர் மொத்த பவரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஷீல்டு உடையாமல் இருக்கிறதுக்கு. இந்த சைடு நம்ம ஆரம் இன்னமும் ஸ்பீடாக இன்னும் ரொம்ப சத்தமாக அந்த வேர்ட்ஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த சைடு ஆரம்க்கு சொல்ல அங்கேருந்து ஜிம்மனோட அந்த காலில் இருக்க பிளாக் ஷேடை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே இறங்குது. இந்த சைடு ஜிம்மனோட சோல் அவனோட கான்ஷியஸ்க்கு அவனோட பாடிக்கு வரத்துக்காக போராடிட்டுருக்கு. அந்த சைடு நம்ம ஜேகே போட்டிருந்த அந்த பர்பிள் கலர் ஷீல்டு ரொம்ப ரொம்ப வீக் ஆகுது. திக்காக இருந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாகுது. இந்த சைடு நம்ம ஜேகே அவரோட பவர் மூலமாக அந்த ஷீல்டு உடையாமல் பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஆரம் சொல்கிற அந்த மந்திரம் நம்ம ஜேகேயோட இயர்ஸில் போக போக அவரோட மொத்த அந்த டிமன் வேர்ல்டு அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அது ரொம்ப சவுண்டாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக அதை எதிர்வலிச்சிட்ருக்கு. ஜேகேவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லோ ஆகிட்டே இருக்கார். ரொம்ப வீக் ஆகிறாரு ஜேகே. அவரால் சுத்தமாக முடியவே இல்லை. அப்படியே முட்டி போட்ட மாதிரி கீழே உட்காந்துறாரு. இந்த சைடு ஜிம்மனோட மேலே போட்டிருந்த சோலை சுற்றி போட்டிருந்த கிறிஸ்டல்ஸ் அந்த ஷீல்டு ஒரு மாதிரி அப்படியே உடையுது. ஜிம்மனோட இயர்ஸில் ஆரமோட அந்த ஸ்லோகன்ஸ் அப்படியே உரைக்க ஆரம்பிக்கவே ஜிம்மன் ஜேகேவோட வேர்ல்டில் இருக்க அந்த டீமன் வேர்ல்டில் இருக்க பெட்ரூமில் ஒரு மாதிரி அப்படியே ஐஸை ஒரு மாதிரி திறக்கலை, ஒரு மாதிரி அப்படியே கான்ஷியஸ் வரும்ல, தூக்கம் தெளிறதுக்கு முன்னாடி கண் அசையும்ல, அந்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி கண் அசைது. அவரோட அந்த சோல் ஒரு மாதிரி அப்படியே அவரோட பாடி ரியாக்ட் ஆகுது. அதாவது அந்த சோல் வந்து ரியாக்ட் ஆகுது. அவருக்கு தேங்கோட அந்த தாட்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர் கான்ஷியஸ்க்கு வர ஆரம்பிக்க அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மன் அவர் ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி பிளாக் ஸ்மோக்கிலேருந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறுது. ஸோ ஒயிட்டாக மாறுது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜிம்மன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மன் இப்போது அவரோட வீட்டில் அந்த ஃப்ளோரில் படுத்திருக்கார்ல, ஸோ அவரோட பாடியிலே அவரோட சோல் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஜிம்மன் அவரோட சோலில் இருந்து தான் இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பாடியிலேருந்து தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே எந்திரிச்சு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு நம்ம ஆரம் அவரோட அந்த
மந்திரத்தை ஸ்டாப் பண்ணலை, இன்னமும் வந்து ஸ்பீடாக படிச்சுட்டு தான் இருக்கார். அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆரம்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஸ்லோகன் படிச்சுட்டு. சரி ஜிமனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவர் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பட் எல்லாமே ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது அவங்களோட வெர்ஷன்ஸ்லாம். மறுபடியும் அவர் வந்து மயக்கம் ஆகிடுறாங்க. இந்த சைட் ஜிமன் அப்படி ஆனது ஜேஹோப் தான் ஜிமன் கிட்ட வந்து டச் பண்ண போக, நம்ம ஆரம் தான் டச் பண்ணாத, அவன் இன்னும் அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கான், இன்னும் ஃபுல்லாக அவனை விட்டு வரல, இன்னும் 1 hourல அவனோட சோலுக்கு வந்துடுவான், நீ அவனை டச் பண்ணனா அவன் மறுபடியும் அவனோட சோல் அங்கேயே மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது ஜேஹோப், நீ இதை ஸ்டாப் பண்ணாத, நீ ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இரு, புரியுதில்ல, அந்த கேண்டில் முடியறதுக்குள்ளே நம்ம ஜிமனை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே அவரோட அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஒரு வழியாக அங்கே அந்த டோர்ஸ் அந்த கார்டன் சைடில் இருக்க மரம் அப்படி பயங்கரமாக புயல் காற்றடிக்கிற மாதிரி பயங்கர காற்றோடு வீசிகிட்ருக்கு. அந்த கார்டனில் இருக்க எல்லா செடியும் அப்படியே வேரோட பிடுங்கிட்டு அந்த மேன்ஷனை சுற்றி இருக்க எல்லா இடமும் ஒரு மாதிரி, அந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. பிகாஸ் அந்த பில்டிங் இருக்கிறது ஜேகேவோட டீமன் வேர்ல்டுக்கு மேலே தான். ஸோ அப்படியே ஜேகேவோட வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய அந்த இடம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு ஜிமனோட அந்த பாடி அப்படியே லைட்டாக அந்த மந்திரக்கட்டை விட்டு வெளியே வர பார்க்குது. சரி நல்ல வேலையாக நம்ம ஜேஹோப்பு அப்படியே ஜிமனை அதுக்குள்ளேயே வச்சு அதை அப்படியே அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த சைடு 6 ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவோட அந்த வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடையுது. ஜேகேவோட சோல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஆரம் கையில் வச்சிட்ருக்க ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த பவுலுக்குள்ளே அப்படியே பிளாக் கலர் ஸ்மோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமனோட அந்த காலில் இருந்து ஃபுல்லாமே ரிமூவ் ஆகி அந்த ஸ்மோக் ஃபுல்லாமே நம்ம ஆரம் கையில் இருக்க அந்த பவுல்லேருந்து வரவும் அந்த கிளாஸ் பவுலை நம்ம ஆரம் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி அதை சுற்றி ஒரு நூல் மாதிரி கட்டி அதில் ஒரு கிராஸ் சிம்பிள் ஒன்று போட்டு அதை ரொம்ப சேஃபாக ஒரு பேக்கில் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம தேயா, அப்புறம் நம்ம யோங்கி அண்டு நம்ம ஆரம் ஜின் எல்லாருமே ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விடுறாங்க. ஜிமன் இப்போ நல்லா இருப்பான்ல அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு இப்போதைக்கு டயர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனோட பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போங்க, இனிமேல் இந்த டீமோனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்லிகிட்ருக்க ஜின் ஸ்டைட்டாக நம்ம ஆரம் கிட்டே வந்துட்டு, என்ன சொல்கிற, அவன் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லாக, என்ன நடக்குது இங்கே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிமன் அண்ட் ஜங்குக் 2 பேருமே பிறந்திருக்காங்க. அப்போது ஜிமின் ஒரு ஏஞ்சல் வேர்ல்டில் தான் பிறந்தான். ஸோ நம்ம ஜேகே ஒரு ஹியூமன். ஸோ அவங்க 2 பேரும் எதிர்ச்சியாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே அண்ட் ஜேகே ஜிமனை அவனோட காதல் வலையில் வச்சான். அண்ட் ஜிமன் ஜேகே மேலே ஃபால் ஆகிட்டான். அவன் ஒரு ஏஞ்சலாக இருந்தவன், ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட், அவனால் யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜிமன் ஜேகே மேலே ஃபால் ஆனதால் 2 பேரும் அவங்களோட லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஜிமனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏஞ்சல், அவன் ஒரு ஹியூமன் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்க முடியாது. அப்படி அவனோட ரூல்ஸை மீறினானா அவன் இந்த வேர்ல்டில் இல்லாமல் போயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜிமன் ஜேகே கூட அவனோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் ஜிமனோட அந்த மொத்த பவரும் போய் ஒரு ஹியூமனை விட மோசமான நிலைமையாக அவனுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த சைடு நம்ம ஜங்குக் அவனோட ஹியூமன் வேர்ல்டில் இருக்க பேராசையால் அந்த நாட்டு கிங் சொன்னான்னு சொல்லிட்டு ஏஞ்சலோட அந்த ரெக்கையை கொண்டு வந்தால் அவனை அந்த நாட்டு கிங்காக்கி அங்கே இருக்க அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரை அந்த நாட்டுக்கே சொந்தமாக்கி அந்த நாட்டை அவருக்கு சொந்தமாக கொடுக்குறேன்னு சொன்னதால் ஜிமன் அவன் கூட இருந்தப்போவே அவன் ஜிமனை அவன் வசம் ஆக்கி அவனோட அந்த கட் பண்ணி நம்ம அந்த ஹியூமன் கிங்கு கிட்ட கொடுத்து அவன் அந்த நாட்டுக்கே கிங்காக அந்த நாட்டு இளவரசியை மேரேஜ் பண்ணியிருப்பான்.
இதெல்லாம் தெரிய வந்த ஜிம்மனால் ஏற்றுக்கவே முடியலை. அவனோட மொத்த பவரும் போயிடுச்சு. அவனோட விங்ஸும் இல்லாமல், அவனோட பவரும் இல்லாமல், அவனோட வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. அந்த அவமானமும் அந்த மன கஷ்டமும் தாங்க முடியாமல் ஜிம்மன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு ஏஞ்சல் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அவன் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜேகேக்கு ஒரு சாபம் கொடுத்தான். நான் எப்படி இந்த வேர்ல்டை விட்டு யாருமே இல்லாமல் அனாதையாக போகிறேனோ அதே மாதிரி நீ இந்த வேர்ல்டில் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக சாவ ஜங்குக். உன்னால் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல், நரகத்துலேயும் வாழ முடியாமல், உன்னோட சோல் இந்த இந்த வேர்ல்டுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். நீ ஒரு டீமனா ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட இந்த சோல் எங்கேயும் போகாமல் ஒரு நரக வேதனையை இறந்தும் நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு தான் அவனோட உயிரை மாச்சிருப்பான். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சது நம்ம ஆரம். நம்ம ஆரம் ஒரு ஏஞ்சல் வேர்ல்டு சேர்ந்த ஒரு குட் விச், ஒரு நல்ல மந்திரவாதி. அவருக்கு ஏஜ் ஆகாது. ஜிம்மனோட ரீபத் இப்போது ஜிம்மன் போன பிறவியில் தான் ஜங்குக்கை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம்மனோட அந்த சோல் அவரை விட்டு போனதுக்கப்புறம் அந்த சாப விமர்சனமாக 100 years கழித்து அவர் மறுபடியும் ஏஞ்சலோட கடைசி வாரிசாக வந்து பிறந்திருப்பார். ஸோ இப்போவும் ஜேகே ஜிம்மன் விட்டு அந்த ஒரு சாபத்தால் அவன் டீமோனா அவன் ஆசைப்பட்ட அந்த லைஃப்பை வாழவும் செஞ்சான். அதுக்கப்புறம் அவனோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு இறக்க ஆரம்பித்தாங்க. அவன் ஃபேமிலி, அவனோட அந்த ராஜ்யம், அப்புறம் எல்லாமே தரமட்டமாகி கடைசியில் அவனோட சோல் அந்த இடத்துல ரொம்பவே மோசமான நிலமையில் அங்கேயே சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அவனோட சோல் அங்கே சுற்றி இருக்க வேர்ல்டுக்கெல்லாம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா அப்போது ஹியூமன் வேர்ல்டு மட்டும் இல்லை, ஏஞ்சல் வேர்ல்டு, ஹியூமன் வேர்ல்டு, அப்புறம் உல்ஃப், அப்புறம் இந்த வேம்பியர் அப்படின்னு நிறைய வேர்ல்டு இருந்துச்சு. இப்போதான் இவங்க எல்லாருமே அந்த வேர்ல்டோட கடைசி வாரிசாக இருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் ஹியூமன் வேர்ல்டு. இப்போ ஹியூமனாக இருக்காங்க, பட் அந்த பவர் அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களோட பவர் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் மனுஷனை காட்டிலும் இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட ஓன் பவரால். ஸோ அவங்களோட உருவத்தை நினச்சா மாற்ற முடியாது. இப்போது அவங்க பவரை அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வழியை அவங்க பார்த்தாகணும். ஏன்னா இப்போ அவங்க ஹியூமன் பாதி அண்ட் அவங்களோட வேர்ல்டில் இருந்த பவர் பாதி தான் இருக்கும் அவங்க பாடியில். அண்ட் நம்ம ஜங்குக் அப்போ இறந்து அவரோட சோல் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரமுக்கு அந்த நியூஸ் வந்திருக்கோம். ஆரம் ஒரு குட் வேஜ். ஸோ அவர் வந்து ஜேகேயோட அந்த ஹியூமன் ராஜ்யம் இருக்கும் இல்லையா, அந்த பேலஸ், அங்கேயே போய் அவரோட சோலை கண்ட்ரோல் பண்ணி அவரோட சமாதிலேயே அடைச்சி அதுக்கு மேலே நிறைய மந்திரக்கட்டு கட்டியிருப்பாங்க. நாங்களும் அந்த சமாதிக்கு மேலே தான் இந்த மேன்ஷன் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜிம்மன் வந்ததா, ஜிம்மனோட சோலை அவனால் உணர முடிஞ்சுது. அண்ட் ஜிம்மன் ஒரு ஏஞ்சலோட கடைசி வாரிசு. ஸோ அவனோட பவர் எல்லா கெட்ட சக்திகளையும் அவன்கிட்ட இழுக்கும். அவனோட பவர் யார் அவனை யூஸ் பண்ணாலும் அவங்களோட பவர் டபுள் மடங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஜிம்மனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருந்த தேயோங். நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஹயாங் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட நம்ம தேயோங் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைட் சின்னும் என்ன சொல்கிற, அப்போ இது எல்லாமே ஜிம்மனோட கர்மான்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், இது எல்லாமே ஒரு முடிவேறாத ஒரு பிரச்சனை தான். இதுக்கான முடிவு கண்டிப்பாக இருக்குது. அவன் சாபத்துக்கான ஒரு தீர்வு அது ஜேகேக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எந்த பயமும் இல்லை. அப்போ அவன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான். இவனை கொண்டு போய் சேஃபான இடத்துல நம்ம வைக்கலன்னா இதுக்கப்புறம் இவன் சோல் வெளியே வந்துச்சுன்னா ஜிம்மனுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இந்த சைடு எல்லாருமே அப்படியே நார்மலாகிறாங்க. ஜிம்மன் அப்படியே கொண்டு போய் அவனோட பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு தயாங் தான் ஒரு 4 ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவருக்கு ப்ரீத் இருக்குது. இப்போ நார்மலாக பாடி மூவ் ஆகுது. ஆனால் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணல. இந்த சைடு ஜேஹோப் தான் அப்படியே யோங்கி கிட்டே வந்து உட்காந்துட்டு, யோங்கி என்ன நினைக்கிறேன், நீ ஜிம்மனுக்கு இந்த டீமன் கிங் எப்படி வந்து பழக்கமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அதான் சின்ன என்கிட்ட ஆரம் சொன்னாங்கல்ல, அவனோட கர்மாவாக தான் இருக்கும். ஸோ அவனோட 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜேகே
பண்ண ஒரு விஷயத்தால் ஜிமன் ரொம்ப ஹார்ட் ஆகிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி சொல்லிகிட்ருக்க ஜேஹோப் ஜிமனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு ஆரம் தான் என்ன தேயோங் உன்னோட பவர் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஆமாம் ஹயாங் வந்துருச்சு, என்னால் இவன் கூட இருக்க முடியாது. இவனோட பவர் உங்களுக்கு தெரியும்ல, இவன் கூட இருந்தேன்னா என்னோடய பவர் ஜாஸ்தியாகி எங்கே என்னோடய கண்ட்ரோல் லூஸ் பண்ணி நான் இவனையே யூஸ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் லேட் நைட்டில் வரேன். இது எப்போ தான் என்னோடய பவர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். உன்னோட பவர் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும், அது வரைக்கும் அவனை ஹர்ட் பண்ணாத, அவனை சேஃபாக பார்த்துக்க, புரியுதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வேம்பியர் வேர்ல்டோட கடைசி வாரிசு. ஸோ நம்ம தயாங்கும் நம்மளோட யோங்கியும் அண்டு நம்ம ஆரம் குட் பேச். ஸோ அவருக்கு ஏஜ் ஆகாது. நம்ம ஜிமனும் நம்ம ஜேஹோப்பும் ஏஞ்சல் வேர்ல்டோட வாரிசு. ஸோ ஏஞ்சல் வேர்ல்டோட கடைசி வாரிசு ஜிமன் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேஹோப், ஸோ அவரோட சீனியர் அண்டு நம்மளோட ஒரு உல்ஃப், ஸோ நம்ம ஆரமோட பாய் ஃப்ரெண்ட். பட் அவங்க 2 பேரும் இன்னும் அவங்களோட லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரீஜன், இந்த மாதிரி பேட் சோல் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க். ஸோ அதனால் நம்ம ஜின் அவருக்கான வழியை விட்டுருப்பார். அண்ட் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதே ரொம்ப ரேர். பட் எதனா ஒரு விஷயம்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஜிமனுக்கு ஆபத்துனா கண்டிப்பாக அவர் வருவார். இவங்க எல்லாருமே அதர் வேர்ல்டை சேர்ந்தவங்க இப்போ ஹியூமனாக மாறி ஹியூமனாக பிறந்து அவங்களோட கடைசி வாரிசாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. லைட்டாக எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டு ஜிமன் கிட்டே வந்து நிற்கிறாங்க. ஜிமன் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படி பிளரில் இருந்து கொஞ்சமாக கிளியராக நம்ம தேயாங்குடி வந்துட்டு, ஜிமன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டியா, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஜிமன் என்னாச்சு தேயாங், ஏன் இப்படி பண்ணுறேன், யார் என்ன நடக்குது, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, நீ ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுட்டு இருந்தியா என்ன, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு ஜிமனுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. ஏன்னா ஜிமன் ட்ரீம் வேர்ல்டில் ஜிகே கண்ட்ரோலில் இருக்கிறதால ஜிகே மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிவார். ஸோ அந்த கண்ட்ரோலில் அவர் ஜிகேவோட கண்ட்ரோலில் இருக்கிறதால அவருக்கு ஹியூமன் வேர்ல்டில் நடக்கிற எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி ஹியூமன் வேர்ல்டில் இருக்கும்போது ஜிகேவை பற்றி எந்த ஞாபகமும் அவருக்கு இருக்காது. அப்படியே பார்க்குறாங்க, என்னாச்சு தேயாங், ஏன் தேயாங் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இந்த சைடு ஜேஹோப் தான் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்க. இந்த சைடு ஜிமன் ஷாக்கா, ஜேஹோப் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ஆரம், ஜின்னு, ஹோபி, யோங்கி எல்லாமே ஹேண்டை டைப் பண்ண மாதிரி ஸ்மைல் பண்ண, என்ன பண்ணுறீங்க இங்கே எல்லோரும்? ஒரு நைட் டைம் தான் இருக்கும், ஒரு 4-5 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்குறாங்க, இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தேயாங் தான் கூப்பிட்டுட்டு வந்தான், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல. என்னாச்சு, யாருக்கு என்ன? அதுவா நம்ம ஜேஹோப்க்கு தான் ஒரு முக்கியமான விஷயம், அதனால் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டோம். எனக்கும் இப்போ தான் லீவ் கிடச்சிது, நான் உன்னை பார்க்கணும்ல, அதுக்காக தான் நம்ம தேயாங் கூப்பிட்டு ஸ்பீடாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பு நம்மளோட ஆரம் ஜின்ன ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. யோங்கி ஸ்மைல் பண்ணுறாங்க, சிரிச்சிட்ருக்காங்க. ஜேஹோப் தான், எனக்கு என்ன ஸ்பெஷல் டே, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்க. திருமுழிக்க தேயாங் தான் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஜிம்மினியை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் ஐஸெல்லாம் கலங்கிடுது. அவரை இப்போ பார்த்தது தான் அவருக்கு மூச்சே வருது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே விடு, உனக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங்கோட காதில் யோங்கி சொல்ல, அப்படியே அவர் ஹக்கை ரிலீஸ் பண்ணி ஒரு மாதிரி பேட் பண்ணிவிட்டு, அதுவா அதனால் ஹோபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அதான் அப்படின்னு சொல்ல. எது நான் ப்ரெக்னெண்ட்டா, எனக்கு தெரியாமல் நான் எப்படிடா ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அப்படியே சொல்ல வர. இந்த சைடு நம்ம யோங்கி தான் அடிதான் அப்படியே ஜேஹோப்பை அப்படியே வயிற்றில் ஹேண்டை போட்ட மாதிரி பிடிச்ச ஒரு இயர்ஸ் கிட்ட, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணலாம், நீ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன் என்ன சொல்லும்
ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷோ வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்லேயே ஒரு மாதிரி மிதிக்க போகிறாங்க. இந்த சைடு நம்ம தேயாங் தான் ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னோ நம்ம ஆரமோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ இங்கே பாரு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்மளோட ஜேஹோப்போட அப்படியே ஹிப்பில் ஹேண்டை போட்டு அவரோட வயிற்றில் கையை வச்ச மாதிரியே ஹக் பண்ணி ஃப்ரெண்டில் ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவன் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு தலையை ஆட்டி 10 மாதத்தில் பிள்ளைகிட்ட என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தான் யோங்கிக்கிட்டே கேட்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு போயிட்டு நம்ம பிளான் பண்ணிட வேண்டியதுதான். என்ன செல்லம் ஓகே தானே, கொடுக்க நான் ரெடி, 1 வேணுமா 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சின்னந்தான் என்ன நடக்குது, என்ன ஜேஹோப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். என்கிட்டயே சொல்லலை, நான் எங்கேருந்து உங்ககிட்ட சொல்ல. ஆமாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு யோங்கி தான் ரொம்ப ஃபீல் பண்ணாத, இன்றைக்கி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், கண்டிப்பாக இதெல்லாம் போய் ஆக்க மாட்டேன் செல்லும் அப்படின்னு சொல்ல. நீ தான் அதுக்கு தான் அலையிறிய, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு சரி எல்லோரும் இப்போ தான் வந்திருப்பாங்க, ட்ராவல் பண்ணிவிட்டு களைப்பாக இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும், மார்னிங் நம்ம செலிப்ரேஷனை பார்த்துக்கலாம், ஜிம்மன் நீ படு அப்படின்னு சொல்ல. எல்லோரும் அங்கேயே ஆல்ட் ஆகிடுறாங்க. அங்கே இருக்க ரூம்ஸில் இந்த சைடு அப்படியே 2 பேரும் அவங்களோட ரூமில் போயிட்டு செட்டில் ஆகிடுறாங்க. ஜிம்மனோட ரூமுக்கு ரைட் சைடில் ஆரமும் நம்ஜினும், இந்த சைடு லெஃப்ட் சைடில் நம்ம யோங்கியும் ஜேஹோப்பும். இந்த சைடு யோங்கியும் ஜேஹோப்பும் போகும்போதே யோங்கி அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேஹோப் கிட்ட தான் வராங்க. என்ன பண்ணுற, நம்ம தான் உனக்கு தான் போய் சொன்னால் பிடிக்காதுல்ல, அதான் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படியே. இது தேயாங்கோட வீட்டுடோ கும்பிடுறோம் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ்லேயே போட்டு அடிக்க. இந்த சைடு யோங்கி அப்படியே நம்ம ஜேஹோப் அப்படியே ஹக் பண்ண மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, வாடா தூங்கலாம், ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி நம்ம ஜேஹோப்போட நெத்திலேயே யோங்கி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. இந்த சைடு நம்ம ஆரம் தான் ஜின்னு ஃப்ரண்ட்டில் போயிருப்பாங்க. நம்ம ஆரம் ஒரு பேக் சைடில் வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நம்ம ஆரம் கிட்ட போகிறாங்க. ஜின் திரும்பி நின்ன மாதிரி ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை டைப் பண்ணிகிட்ருக்க. இந்த சைடு ஆரம் நம்ம ஜின் கிட்ட அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி பேக் ஹக் பண்ணுறாங்க. இந்த சைட் ஆரம் அப்படியே ஹக் பண்ணதும் ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை திருப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இப்போ முகத்தை எப்படி திருப்பிக்கிற, என்னாச்சு ஜின்னு அப்படின்னு சொல்லி கேட்க. என்கிட்ட பேசாத ஆரம், உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லைல்ல, ஆனால் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னு ஃபோன் பண்ணால் மட்டும் வந்துடுற. இப்போ உன் தம்பி முக்கியன்றதால வந்துட்டேல்ல, எனக்காகலாம் பேசணும், டைம் ஒதுக்கணும், என்னை வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் உனக்கு இல்லை. பேருக்கு தான் லவ் பண்ணுறோம் 4 வருஷமாக, ஆனால் என்னை வந்து பார்க்குறதுக்கு கூட உனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. நானும் ஒரு டாக்டர், உனக்கு தெரியும் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. ஆனால் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீ இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா வேற எப்போ மேரேஜ்னு கேட்டுட்ருக்காங்க. நானும் எவ்வளோ தான் தட்டி கழிச்சிட்டே இருக்கிறது, நீயும் எந்த முயற்சியும் பண்ணவே மாட்டேங்கிற. நான் என்ன தான் பண்ணுவேன், போ எனக்கு ஒன்றும் பேசாமல் உன்னை கலட்டி விட்டுட்டு வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கோவமாக சொல்கிறேன். இது என்னை கலட்டி விட்டுட்டு வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிப்பேன், வரவன் உசுரோடவே இருக்க மாட்டான். நான் நல்லவன் தான், அதுக்காக உன்னை தூக்கி மற்றவங்கிட்ட கொடுக்குற அளவுக்குலாம் நல்லவன் கிடையாது. பார்த்துக்க, தேவைப்பட்டா அவனை கொலை பண்ணுற அளவுக்கு கூட நான் ஒரு பேடாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணேன். இந்த சைடு இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை ஜின், இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை ஆரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு நம்ம ஆரம் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே நம்ம ஜின்னோட அந்த நெக்லெலாம் ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஆரம் என்ன பண்ணுற, நான் எதுவும் பண்ணலையே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு கிஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற, இது நம்ம வீடலை, பக்கத்தில் ஜிம்மன் இருக்கும், கும்மனிரு அப்படின்னு சொல்ல. இந்த சைடு சின்ன அப்படியே திருப்பி அவரோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுடா, எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுற, ரொம்ப பொறுமையாக இருக்குது, தேங்க்யூ மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சின்ன அவரை ஒரு மாதிரி சேர்த்து ஹக் பண்ண மாதிரி நெக்கில் ஹேண்டை டை பண்ணிவிட்டு, அதுக்காக தான் வரம் நான் இருக்கேன், நீ என்னோட லவ், உனக்காக என்ன வேணால் செய்வேன், இந்த வேர்ல்டுக்காக நீ எவ்வளோ பண்ணிகிட்ருக்க, அதுக்காக நான் கொஞ்சம் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி நான் உன்னோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாங்க.
ஆனாலும் நீ ரொம்ப ரொமான்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. போதும் இது வந்து அப்புறமா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. வா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் படுத்துக்கிறாங்க. இந்த சைடு தான் அவரோட பெட்லேருந்து எந்திக்க நம்ம தேவங்க தான் அப்படியே போய்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, படு, ரெஸ்ட் எடு, ஒன்றும் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருக்காங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, மார்னிங் எல்லோரையும் மீட் பண்ணலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல ஜிமன் குழப்பமாக கேட்குறாங்க. ஏன் இவங்க எல்லாரும் இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க, மார்னிங்கே வரலாமே, ஏன் ஏதாச்சும் அர்ஜென்ட்டா, இங்கே ஏதாச்சும் ஆச்சா, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நீ சொல்ல, ஜின்னெல்லாம் வரமாட்டான் தானே, ஜின் நான் கூப்பிட்டாலே வரமாட்டான், ஆனால் இப்போ எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. உண்மையாக அதாண்டா, அது மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆரம்புக்கு இதை வெளியே போகிற வேலை இருக்கா, ஸோ நம்ம ஃபேமிலி இல்லையா, அதனால் ஒரு கெட் டுகெதர் வைக்கிற மாதிரி, ஸோ உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் சீக்கிரம் வந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது ஜிமன், நீ ஓகே தான் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, டயர்டாக ஏதாச்சும் இருக்கா, வேறு எங்கேயாச்சும் ஒன்று கடிப்பட்டிருக்கா, பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படிலாம் கேட்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பாடிலாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ஏனே தெரியல அப்படின்னு சொல்ல. ஓகே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமன் லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கஸ் பண்ணுறாங்க. இன்சைட் ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தேவங்கோட செஸ்ட்லேயே டைட்டாக ஹெட்டை வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு தேவங்க அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, உன்னோட பாஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நீ என்னோடது, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஸோ அவங்க வீட்டில் சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். ரொம்ப அழகாக கார்ஜியஸாக ரெடி ஆகிட்டு ஜேஹோப்பும் அப்படியே ஜிமனும் சேமாக மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே சூப்பராக இந்த சைடு நம்ம தேவங்க யாருமே ஆஃபீஸ் போகல, எல்லாருமே லீவ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஜாலியாக. இன்சைட் ஜேஹோப்பை தான் ஜிமன் கலாச்சிட்டே இருக்காங்க. இன்சைட் ஜேஹோப் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ உண்மை தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு பிறகு பார்ட்டி கொடுத்து அதை வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், யாருக்காச்சும் இந்த நிலமை வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவர் வந்து அவரோட டின்னரை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்புற டைம் இந்த சைடு நம்ம ஜிமின் தான், ஜேஹோப் நான் வேணா ஒன்று பார்த்துக்கிட்டோமா, உன் வீட்டில் வந்து உன்னோட பேபி பிறக்கிற வரைக்கும் எனக்கும் பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல, நீ ரொம்ப சேஃபாக இருக்கணும் இதுக்கப்புறம், அப்புறம் இவங்க உன் பக்கத்தில் வர விடாத சரியா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து குசு குசுன்னு ஜேஹோப் காதில் சொல்ல, நம்ம ஜிமன் அண்ட் ஜேஹோப் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்க யோங்கி தயாங்க ஆப்போசிட்டில், ஜின் ஆரம் ஆப்போசிட்டு அப்படியே 6 பேரும் அப்படியே சுற்றிட்டுருக்கேன். சரி ஸ்மைல் பண்ணுறாங்க. யோங்கி அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜேஹோப்பை பார்த்து ஐஸ் விங்க் பண்ண. இந்த சைடு யோங்கி தேங்கோட காதில், என்ன மச்சான் உன்னோட பொண்டாட்டிக்கு குழந்தை மேலே ஆசை வந்துச்சு போல, இல்லாத குழந்தைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கோம், நீ ஏதாச்சும் ரெடி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப நிறான் அவனை வந்து ஏஞ்சலாகவும் மாறவல்டு, இதில் வேறு நான் வேறு என்னோடய பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம் நீ ஏதாச்சும் எனக்கு ஐடியா கொடுக்கலாம்ல, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல தெரியுமா, அதுவும் அவங்ககிட்ட போயிட்டேன்னா எங்கே நான் அவனை பைட் பண்ணி வச்சு அவன் பிளட்டை எடுத்துருவேணுன்னு ரொம்ப பயமாக இருக்குது, என்னோடய கண்ட்ரோலை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா ஜிமனை நான் எங்கே இழந்துருவேன்னு பயமாக இருக்குது. யோங்கி உனக்கு புரிய மாட்டேங்குது, வேம்பேரா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது, நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண, நீ எப்படி ஜேஹோப் கூட இவ்வளோ எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நான் எனக்கான தேவையான பிளட்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், நான் ஹியூமன் பிளட்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது, நான் எடுக்கிறது எல்லாமே அனிமலோட பிளட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோடய வீட்லேயே, ஸோ அதனால் நான் வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஃபுல் மூன் அப்போ மட்டும் என்னால் வெளியே போக முடியாது, ஸோ அது உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ இப்போ தானே வேம்பேராக மாதிரி இருக்க, ஸோ எல்லாத்தையும் உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் புரியுதா. அண்ட் ஜிமனை எக்காரணத்து கொண்டும் அவனோட பிளட்டு வர மாதிரி எந்த ஒரு காயமும் ஆகாத மாதிரி பார்த்துக்க, அவனோட பிளட்டோட பவர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜேஹோப் தான். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் மெய்ட்ஸை வச்சு அவனை கவர் பண்ணி சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிடு, இல்லைனா அவனோட பிளட்டை நீ டேஸ்ட் பண்ணிடாத ஒரு காரணத்து கொண்டும் புரியுதில்ல அப்படின்னு சொல்ல. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது.
ஆனால் ஜிமன் ஏஞ்சலாக மாறிட்டானா எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஜிமனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னை சென்ஸ் பண்ண முடியும். அப்போ அவன் கேர்ஃபுல்லாக இருப்பான், நானும் சேஃபாக இருப்பேன். அது வரைக்கும் அவனோட டேஞ்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவனால் வந்து பாதுகாத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆமாண்டா, அவன் ஒரு ஏஞ்சலாக ஃபுல் பவர் கிடச்சிருச்சுன்னா அவனுக்கு தெரியும். ஸோ அவனோட சோல் அவனை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் 2 பேரும் ஒரு நார்மல் லைஃப்பை வாழலாம். பார்த்துக்க, சேஃபாக இருங்க, புரியுதில்ல? நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. இந்த சைடு இவங்க 2 பேரும் குசகுசன்னு பேசிட்டுருக்கு. நம்ம ஜின்னு அப்படியே ஆரம்மை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆரம் ஒரு மாதிரி ஐஸை விங் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃப்ளைன் கிஸ் கொடுத்துட்ருக்கு. ஆரம் கும்மன் இருங்க அப்படின்ற மாதிரி ஜின் அப்படியே ஷை ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. இந்த சைடு நம்ம ஜின்கிட்ட நம்ம ஜேஹோப் கிட்ட ஜிம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேணும்னா நீ ஒன்று ரெடி பண்ணிக்க வேண்டியது தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பெற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாகிறேன். என்னடா என்னை மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்டேன், நான் கேட்டால் மட்டும் சைலண்ட் ஆகிறேன், இதெல்லாம் போங்கா தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த சைடு ஜேஹோப் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்க யோங்கி என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி ஐஸை விங்க் பண்ண பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கல குடிச்சிடுறாங்க. இந்த சைடு யோங்கி ஒரு மாதிரி கம்மி ஸ்மைல் பார்த்துட்ருக்கேன். பக்கத்தில் இருக்க தேயாங் தான் இப்போ ஜிமனை பார்க்குறாங்க. ஜிமன் அப்படியே ப்ளஷ் ஆகுது, அவருக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக. அவர் அந்த குழந்தைய பற்றி பேசுனதும் ஒரு மாதிரி ஷை ஆகுது, எனக்கும் ஆசைதான் அப்படின்ற மாதிரி. இந்த சைட் தேயாங்குக்கும் அது புரியுது, ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆரம் அப்படியே நம்ம தேங்காய் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு அப்புறம் சும்மா சேஃபாக பார்த்துக்க, அவன்கிட்ட எந்த சோலும் வராத மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, இன்னும் 1 மந்த் மட்டும் அவனை சேஃபாக பார்த்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனோட அவனுடைய ஏஞ்சல் பவர் கிடச்சதுக்கப்புறம் அவன் ப்ரொடெக்ட் பண்ணிப்பான், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகே, ஆனால் இந்த டிமனோட இந்த சோல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இது நான் போகிற வழியில் சேஃபான பிளேஸில் வச்சிடுறேன், நீ கவலைப்படாத, நீ அவனை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்மளோட ஆரம் அண்ட் ஜின் ஒரே காரில், அண்ட் நம்ம ஜேஹோப்போ நம்மளோட யோங்கி ஒரு காரில் அப்படியே எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜேஹோப்பும் போகிறதுக்கு முன்னாடி ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக பெற்றுக்கன்னு அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை டீஸ் பண்ணிவிட்டு போயிருந்துருப்பாங்க. இந்த சைடு ஜேஹோப்பும் நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லியிருப்பாங்க. யோங்கி நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஒரு 1 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வா, ஒன்றும் இல்லை ஓகேவா? ஜேஹோப்போ வரமாட்டேன், உனக்கும் போர் அடிக்கும், நான் வேறு அசிஸ்டண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இந்த சைடு தேயாங்கும் அப்படியே ஜிம்மனோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் அப்படி அப்படியே உள்ளே வராங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஜிம்மன் ஃபேஸ் டல்லாக ஆகிடுது. என்னடா இவ்வளோ நேரம் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு. இல்லை எல்லோரும் இருந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப இங்கே லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது தேயாங், அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா உனக்கு கூடவே இருக்க மாதிரி ஒரு ஆளை வேணால் நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு மேட்ஸ்லாம் இருக்கிற, நானே எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, இதில் மேட்ஸ் வேறு எனக்கு இதுக்கு, நான் மேட்ஸை வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, அப்போது அவங்க கூட ப்ளே பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம கிட்ஸை வேணால் விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியாக ஸ்மைல் பண்ணேன். சைடு ஜிமன் அப்படியே நம்ம தேயாங்கோட செஸ்ட்டில் ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு போங்க தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெட்ரூம் கூடிடுறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷாட்டு இதோட முடியுது. ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே, இதை நான் போடுறதுக்கு டிலே பண்ணிட்டேன். அண்ட் இதோட சின்ன லாஸ்ட்டு சீன் மட்டும் நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அன்கட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, சும்மா எப்போவுமே பாதிலேயே நிறுத்திட்டு போயிடுறேன்ட்டு சின்னதாக ஒரு சீன் மட்டும் கொடுத்துருக்கேன். பட்டு ஹாட் ஸ்டாண்ட் கிடையாது, இதில் சேனலில் போட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அந்த சீன் மட்டும் நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் பார்த்துக்கோங்க. அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன்.